வணக்கம் என் அன்பு பிள்ளைங்களா. நேற்று ரிசல்ட் வந்துருச்சு. நல்லபடியாக மார்க் எடுத்த பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் மார்க் கம்மியாக இருந்தாலும் பாஸ் ஆன பிள்ளைங்களுக்கும் நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஃபெயிலான பிள்ளைங்களுக்கும் வாழ்த்து சொல்கிறேன். ஏன்னா இந்த தடவை ஃபெயில் ஆனாலும் அடுத்த தடவை பாஸ் ஆகிடலாம். கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிங்களா நீங்கள் பாஸ் ஆகலாம். அதனால் ரொம்ப மன வருத்தமாக இருக்காதீங்க. ஆனால் இன்னும் ஒரே ஒரு வருத்தமாக இருக்குன்னா, நேற்று அவ்வளோ தூரம் சொன்னேன், அதை மீறி ஒரு 5 பிள்ளைங்க இறந்துட்டு தான் நியூஸில் பார்த்தேன் காலைல. அது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவங்க கூட இருந்திருக்கலாம், பேரண்ட்ஸு அவங்க கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம உழைக்கிறோம். இந்த ரிசல்ட்டு பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பிள்ளைங்க கூட கொஞ்சம் நேரம் அவங்க இல்லை இன்னைக்கு ஃபுல்லாகவே இருந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த பாருங்க, 450 மார்க் எடுத்துகிட்டு வீட்டில் ஒன்று வெம்பின்னு உட்காந்துக்குது. அதுவே போதும், அதை வச்சுட்டே நம்ம அடுத்த லெவலுக்கு என்ன போகலான்னு சொல்லிட்டு யோசிக்காமல் வெம்பின்னு உட்காந்துக்குது, மார்க் கம்மியாக எடுத்துட்டேன்னு சொல்லி. பொம்பளை பிள்ளைங்களே இப்படி தான் பிள்ளைங்க. பசங்களாம் பாரு, ஆம்பளை பசங்கள்லாம் ஜாலியாக சுற்றி நிற்கிறானுங்க, பாஸ் ஆனால் போதும்னு நினைக்கிறானுங்க. இங்கே பொம்பளை பிள்ளைங்களா அழுந்து உட்காந்துக்குது. சரி, சந்தோஷம். அந்த 5 பிள்ளைங்க இறந்து போனதுக்கு நான் ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன். பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம், விட்டுட்டாங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவங்க கூட போயிட்டு எங்கன்னா வெளியில் கூட்டின்னு போய் இந்த பீச்சோ பூங்காவோ அந்த மாதிரி எங்கன்னா கூட்டின்னு போயிட்டு வந்திருக்கலாம், விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் வர பிள்ளைங்களா அது மாதிரி பத்திரமா பார்த்துக்குங்க. அப்புறம் பாஸ் ஆன பிள்ளைங்களுக்கும் ஃபெயிலான பிள்ளைங்களுக்கும் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ரிசல்ட்டு பார்த்த பிள்ளைங்க எல்லாருக்குமே நான் பார்த்து சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்ப்பா.